الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال أيضا ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலான எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். வரக்கூடிய ஞாயிற்று 17ஆம் திகதி ஜுல்ஹிஜ்ஜாவுடைய பிறை பார்க்கும் நாள். உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் ஹஜ்ஜை நோக்கி பிரயாணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜுல்காதாவுடைய இறுதி நாட்களில் இருக்கிறோம். அல்லாஹு தாலா விதியாக்கிய அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் இந்த கடமையை நிறைவேற்றுங்கள். இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ் அல்லதி பக்கத முபாரக வ ஹுதல் லில் ஆலமீன், ஆலத்தாருக்கு ஹிதாயத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த முதல் அல்லாஹுடைய மாளிகையை உண்டாக்கிய அந்த மக்காவை நோக்கி அல்லாஹ் வருமாறு அழைத்திருக்கிறான். அந்த அழைப்பை இந்த வருடம் 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து வரப்போகிறார்கள் என்ற அறிவித்தலை சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஊர் மக்கள், அரபு நாடுகள் அப்படி பார்க்கும் பொழுது சென்ற வருடம் 18-20 லட்சம் மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த கடமை நிறைவேற்றுவதற்கு பலர் போய்கொண்டிருக்கிறார்கள். 3500 பேர். பலர் ஹஜ்ஜை முடிச்சிட்டு இருக்கிறோம், பலர் ஹஜ்ஜுடைய நீயத்தில் இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டு இருக்கிறோம். அது என்னன்னா, தொழுகை உலகத்தில் எந்த இடத்திலையும் நடத்த முடியும், நோன்பு எங்க இருந்தாலும் பிடிக்க முடியும், கலிமா எந்த இடத்திலும் சொல்ல முடியும், கலிமாவை சொல்வதற்கு இடம் நேரம் தேவையில்லை, தொழுகை நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கின்றன, நோன்பு பிடிக்கக்கூடிய மாதம் ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறது, ஜகாத் உரியவர்களுக்கு உரிய முறையில் அந்தந்த சட்டத்தின் ஏற்ப கொடுக்கப்பட வேண்டும். ஹஜ் ஒரு கடமை, உலகத்தில் வேற எங்கேயும் செய்ய முடியாது, அந்த இடத்துல மாத்திரம்தான் செய்ய முடியும். அதை மக்கள் எண்ணிக்கையில் கூடிட்டார்கள் என்ற காரணத்தினால் அரஃபாவுடைய மைதானத்தை விசாலப்படுத்த முடியாது. காபாவையும் மதீனாவையும் விசாலப்படுத்துறது போல காபாவையும் மதீனாவையும் நபியவர்கள் எந்த இடத்தில் தொழுதார்களோ அந்த இடத்தை பாதுகாத்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தொழக்கூடிய வகையில் மதீனாவுடைய விசாலம் நடந்திருக்கிறது. மக்காவுடைய கட்டிடமும் பல மாடி கட்டிடங்களாக கட்டி தவாஃப் கூட உயர்ந்த இடத்தில் செய்வதற்கு 1ஆம் மாடி 2ஆம் மாடியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹஜ் ஒரு அமல், அரஃபாவை யாராலும் அசைக்க முடியாது. அரஃபா கோவிட் காரணத்தினால உலகம் எல்லாம் ஹஜ்ஜை செய்துக்கோங்கண்டு யாருக்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா ஒற்றுமையின் ஒரு உயர் கட்டத்தை அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்திருக்கிறான். எல்லோரும் கஃனை அணிந்தவர்களாக அந்த 12 மணியிலிருந்து மகரிப் வரைக்கும் ஒரே அமலில், என்ன நிறம், என்ன பாஷை, என்ன ஊரு, எந்த குலம் கோத்திரம் என்ற வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் இந்த வழியை வகுத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்து அதை முடித்து விட்டோமோ
யார் போய்கொண்டிருக்கிறார்களோ, யார் போக ஆசைப்பட்டிருக்கிறார்களோ, துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லோரும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட வேண்டும். அதனால் அல்லாஹுடைய கடமைகளை மதிப்பது, அல்லாஹுடைய ஏவல்களை மதிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சட்டத்தை இந்த உம்மத்துக்கு வகுத்து தந்திருக்கிறானோ அந்த சட்டத்தை மதிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா ஸலாத்தனா வ அகல ஸபீஹத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா, யாரெல்லாம் இந்த உம்மத்தில் ஐவேளை தொழுகிறார்களோ, கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறார்களோ, அவர்கள் என்னுடைய முஸ்லிம்களுடைய அறுப்பை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விட்டார்கள் சொன்னார்கள். அப்ப கிப்லாவை முன்னோக்குவதும் தொழுவதும் என்பது அது முஸ்லிம்கள் எல்லோரும் உலகத்தில் செய்யக்கூடியது. கிப்லா என்பது எந்த துனியாவில் இருந்தாலும் ஒன்றே ஒன்றுதான், அது ரெண்டு கிடையாது. மக்கா என்பது அது அதே இடம்தான், அந்த இடத்தை மத்தாஃபை யாராலும் மாற்ற முடியாது. அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாதுகாப்பது தக்வாவுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தக்வாவுடைய அடையாளம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. மக்கா ஃபத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, அந்த நெருக்கடியாக இருக்கிற காரணத்தினால் மகாம இப்ராஹிமை யாராலும் மாற்ற முடியாது, அது அதே இடத்துல தான் இருக்கும். ஜபல் ஆதம் எடம் ஸ்பீக், குர்ஆன் சொல்லில்ல, அதனால மக்களுக்கு அதில் உறுதி கொள்ள இயலாது. ஆனால் மகாம இப்ராஹிம் அந்த கால் பாதம் நபியுடைய கால் பாதம் கூட இல்லை, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பதியப்பட்டு இருக்கிறது. அது யாராலும் நிராகரிக்கவும் முடியாது. அது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த மத்தாஃபுடைய இடம் என்பது காபத்துல்லா, அது ஷாயிர்களில் சேருகிறது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. ஹஜ்ஜுடைய கடமை தரக்கூடிய ஆக பெரிய ஒரு தூது தான் எல்லா நிறம், எல்லா பாஷை, எல்லா ஊர், எல்லா குலம் கோத்திரங்களும் எல்லோரும் அல்லாஹுடைய தௌஹீதுடன், நபியுடைய நம்பிக்கையுடன், இறுதி நாளுடைய விசுவாசத்துடன் எல்லோரும் ஒன்று சேருகிறோம் என்ற அந்த தூதுதான் நமக்கு தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட பயணத்தில் நபி அவர்கள் 23 வருடம் பயணம் செய்தார்கள். தாவத்துடைய, இபாதத்துடைய, ஈமானுடைய, அக்லாக்குடைய, தக்வாவுடைய, ஒற்றுமையுடைய அந்த பயணத்தை நபி அவர்கள் 23 வருடம் மேற்கொண்டார்கள். மக்கால ஆரம்பித்த பயணம் அது மதீனால நபி அவர்கள் இறுதியாக முடிக்கிறார்கள். 23 வருஷம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த 23 வருஷத்துல 13 வருடங்கள் நபி அவர்கள் மக்கால வாழ்ந்துட்டு 10 வருடம் மதீனா வாழ்ந்தார்கள். மதீனா ஒரு வித்தியாசமான இடம். அல்லாஹ் தஆலா அங்க பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். 2023 எனக்கு இத்தோப்பியா ஹபஷால ஒரு ஜும்மா நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுல நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த மக்களுடைய கண்களில் கண்ணீரும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு சரியான சந்தோஷமும் மேல் ஒரு புல்லெரித்து போகக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டது. அது என்னவென்றால், நபி அவர்கள் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு தன்னுடைய மகள் ருக்கையாவையும் உஸ்மானையும் ரலியல்லாஹு அன்ஹுமா சில சஹாபாக்களை இத்தோப்பியா ஹபஷாவுக்கு நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். முதலாவது இஸ்லாத்தில் ஹிஜ்ரத் அது இத்தோப்பியாவுக்கு, ஹபஷாவுக்கு. அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட், கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடம். ஆனால் சஹாபாக்கள் நபியுடைய மகள் அங்க போய் இறங்கின நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு மிக சிறப்பான வரவேற்பும் பாதுகாப்பாக இருந்தது. மக்கத்து குறைஷிகள் போய் அங்க அட்டகாசம் செய்ய பார்த்தார்கள். ஆனால் அந்த மன்னன், நஜாஷி மன்னன், அவர்களை கௌரவித்து கண்ணியப்படுத்தி பாதுகாப்பு கொடுத்து நபி அவர்கள் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு நடந்தது. அப்படி ஒரு ஸ்டேட்டை அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுத்தான். இரண்டாவது முக்கியமான விஷயம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த குலத்தை சேர்ந்தவர்கள். நபி அவர்களுடைய தாய் மௌத்தாகும் பொழுது நபிக்கு 7 வயது. அந்த நேரத்தில் நபியை கட்டி அணைத்து கொண்டது
அந்த உம்மு ஐமன் என்ற இத்தோப்பியாவை ஹபஷாவை சேர்ந்த பெண்மணி. எவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா அந்த ஊருக்கு இன்று வரைக்கும் அந்த கிறிஸ்தவரை நாங்கள் ஒரு சிலர் சந்திச்சோம், அவர்களிடத்துல அந்த அன்பும் பணிவும் அகலாக்கும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதே போலதான் அல்லாஹ் தஆலா மதீனா வாசிகளிடத்திலேயும் இந்த பண்பை ஏற்படுத்தினார். மதீனா வாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக சிறப்பாக வரவேற்றார்கள், கண்ணியப்படுத்தினார்கள், விட்டுக் கொடுத்தார்கள், தியாகம் செய்தார்கள், உதவி செய்தார்கள். வரக்கூடிய அனைவர்களையும் அரவணைத்தார்கள், அவர்களை தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். விரோதம், குரோதம், வைராக்கியம் உள்ளவர்கள் வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய சகோதரன் என்று கட்டி அணைத்துக் கொள்வது அது அவர்களுடைய ஒரு சிறந்த அம்சமாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா முஆகாத் என்று ஷரியத்துல ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அந்த முஆகாத் என்று சொல்லப்படுது, மதீனால இருந்து மக்கால இருந்து வந்தாலும் சரி, ஈரான்ல இருந்து வந்தாலும் சரி, ஹபஷால இருந்து வந்தாலும் சரி, நீங்க உலகத்துல யமன்ல இருந்து அல்லது நீங்க உலகத்துல ஈராக்ல இருந்து எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் நீங்க எல்லாரும் எங்கட சகோதரர்கள். முஆகாத், உடன் பிறந்த சகோதரர்களை போல பயந்தாங்களா, சொத்துல கூட இவர்களுக்கு பங்கு வந்துருமா என்ற அளவுக்கு அவர்களுடைய சகோதரத்துவம் நீடித்தது. மதீனாக்கு வந்து இறங்குகிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். மதீனாக்கு வந்து இறங்குகிறார் முஸ்அப் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைர் யார்? ஒரு நாளைக்கு 600 திர்ஹம் பொறுமதியான ஆடைகளை அணிவார். அவர் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த உடுப்பை மாற்றுவார். அவரை நபியவங்க பார்க்கக்குள்ள கண்ணீர் வந்துச்சு. ஒட்டு போட்ட ஆடைகளை உடுத்திருக்கிறார். மக்கால இருக்கும் பொழுது அவருடைய வாப்பா அவரை வச்சிருந்த விதம் வேற. மதீனாக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு உடுப்பு கூட வசதி இல்லாமல் இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த பிரதர்ஹுட் என்பதை ஏற்படுத்தினார்கள். மதீனா வாசிகள் கட்டி அணைத்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்த உடனே வீட்டை கொடுத்து, காணியை கொடுத்து, சொத்தை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, எதையும் எடுத்துக்கொள் அப்துல் ரஹ்மான் என்று அந்த ரபியா என்று சொல்லக்கூடியவர் வரவேற்பு கொடுத்தார். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், துல்லனி அல சூக், என்னை பஜாரை காட்டுங்க, எனக்கு வேறொன்று வானா, நான் பஜாரில் போயிட்டு சம்பாதிப்பேன். முதல் நாள் அவர்கள் சம்பாதித்தது 1 கிலோ சீஸ், 1 கிலோ கீ. ஒரு நாள் அவர்களுடைய தர்மம் 700 camels. ஒரு நாள் ஒட்டகங்கள் வந்து இறங்கின, சரியான சத்தம். 700 camels வந்து சத்தம் போட்டா எப்படி இருக்கும் மதீனா உள்ளுக்கு? நபியோட காலம் முடிஞ்சிருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ற காலம். கேட்டாங்க தன் சேவன் கிட்ட, என்ன கியாமத்து வந்துருச்சா? சொன்னாங்க, கியாமத்துண்டு வரல, அப்துல் ரஹ்மானுடைய 700 camels வந்திருக்குன்னு சொன்னாங்க. 700 camelஸா? நாளைக்கு அவருக்கு கிரீன் சேனலில் போக இல்லாத ரெட் சேனலில் தான் போகணும். அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். எப்படி சம்பாதிச்சா, எப்படி செலவழிச்சா? அல்லாஹ் அதை கேட்பான். இது கேட்ட உடனே, இந்த சம்பவத்தை கேட்ட உடனே திடுக்கிட்டு ஓடி வந்தார்கள். திரைக்கு பின்னால் இருந்து, உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாயே, நீங்க இப்படி சொன்னீங்களா? ஆம், நான் சொன்னேன். இது நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீ முட்டுக்காலில் தான் சில நேரம் நடக்க வேண்டியிருக்கும் என்ன உனக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். இவ்வளோ பெரிய பேகேஜை தூக்கிட்டு போக்கல, அது எங்கால சம்பாதிச்சா, எங்கால செலவழித்தா என்று நாளை கியாமத்து நாளையில சில மனிதர்களுடைய அந்த அந்த நிழல் கிடைக்கும் எப்பண்டா அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் கொடுத்தார். அதை கேட்ட உடனே அப்துல் ரஹ்மான் போயிட்டு உள்ளதெல்லாம் அப்படியே 700 camelsையும் சேரிட்டியில் கொடுத்துட்டார். மதீனாக்கு வந்தவர்கள் இப்படிதான் வரவேற்கப்பட்டார்கள். சகோதரத்துவம். கண்ணியமானவர்களே, கிப்லாவை உண்டாக வைத்து, தொழுகையை உண்டாக வைத்து, ஒரே குர்பானை சாப்பிடக்கூடிய நாங்கள் அந்த மஸ்ஜிதை அடிப்படையாக வைத்து வரும் பொழுது மஸ்ஜிதில் பல மனிதர்கள் வருவார்கள். சல்மான் ஃபாரிஸ் வருகிறார் ஈரான்ல இருந்து, 200 வயது. ஈரான் அம்பாசிடர் என்னைய இந்த தாக்குதலுக்கு சந்திச்சார். அப்போ நான் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஊசி குத்தினாலும் அது எங்களுக்கு வலிக்கும். உங்களுக்கு ஒரு ஊசி குத்தினாலும் எங்களுக்கு வலிக்கும். ஆனால் நீங்கள் எப்படி நபியுடைய குடும்பத்தை மதிக்கிறீங்களோ,
சஹாபாக்களை மதிக்கிறோம். நாங்க ரெண்டையும் மதிக்கிறோம். நாங்க சஹாபாக்களை மதிக்கிறோம், நபியுடைய குடும்பத்தை மதிக்கிறோம். எங்க நாட்டில் சில மௌலானா என்ற ஒரிஜினல் அந்த சந்ததிகள் இருக்கிறார்கள், நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரை, அதை நாங்கள் மதிப்போம் நபியுடைய குடும்பம் என்றதுனால. அதே நேரம் நீங்களும் நாங்களும் சேர்ந்து சஹாபாக்களை மதிக்கணும். எங்களுக்கு ரெண்டு கண்களை போல, ஒரு ஊசி குத்தினாலும் எங்களுக்கு வலிக்கும், ஆனா ஒரு கண்ணை குத்தினாலும் வலிக்கும். ஒரு கண்ணை குத்தினாலும் எங்களுக்கு வலிக்கும். மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் உலகத்தில் ஒரு உயிரை எடுத்தாலும் உலகத்துள்ள எல்லா உயிரையும் எடுத்ததுக்கு சமம் என்று குர்ஆன் சொல்கிறான். ஒரு உயிரை பாதுகாத்தால் உலகத்தை பாதுகாத்ததுக்கு சமம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால உயிரை பறிக்கிறது எங்களோட மார்க்கம் அல்ல, வாழ வைக்கிறது தான் மார்க்கம். இது ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு முன் வச்சேன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 4-5 விதமாக எங்களை அழைக்கிறான். ஒன்னாவது அழைக்கிறான், யா அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே என்று அழைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. ஏ மக்களே, உங்களை நான் படைத்திருக்கிறேன் ஆண் பெண்ணாக, குலகோத்திரமாக பிரித்திருக்கிறேன், பெருமை அடிப்பதற்கல்ல. நீங்க நிறம், பாஷை, மொழி வித்தியாசமாக இருக்கலாம், ஆனா நீங்க எல்லாரும் சிறந்தவர் யார்? அல்லாஹ் பயந்து நடக்கூடியவர்கள். மூமின்களே என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உலகத்தில் வாழக்கூடிய 700 கோடி மக்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், ஓ யூதர்களே, கிறிஸ்தவர்களே, பௌத்தர்களே, இந்துக்களே, ஏத்திஸ்ட்களே, நாஸ்திகர்களே, உங்களை எல்லாத்தையும் நான் இதுக்காகத்தான் படிச்சிருக்கேன் அல்லாஹ் சொல்கிறான். இது ஒன்றாவது. இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். யா அஹ்லல் கிதாப் யாரு? உலகத்தில் ஆக கூட பாப்புலேஷன் யாருக்கு தெரியுமா? இந்த வேதமுடையவர்களுக்கு தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்ப எந்த டேட்ல இறங்கப்பட்டுச்சுன்னு யாருமே சொல்லலாது. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கும் சொல்லலாது. இப்ராஹிம், ஆனா நீங்க ஒரு ஜூ கிட்ட கேளுங்க, டு யூ அக்செப்ட் அப்ரஹாம், டு யூ அக்செப்ட் மூசஸ், டு யூ அக்செப்ட் என்று கேட்டீங்கன்னா டேவிட், சொலமன், யூசுப் எஸ் என்று சொல்லுவார். அவருக்கு தெரியும் யூசுப் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு பிறந்தான் இஸ்ஹாக், இஸ்ஹாக்கு பிறந்தான் யாக்கூப், யாக்கூபுக்கு பிறந்துதான் யூசுப். கரீம் யூதர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தௌராத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கி வைத்தான். எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா, யூதர்கள்ட்ட கேட்டீங்கன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவன் சொன்னாங்க குருசிஃபை பண்ணியாச்சு. ஆனா எங்கள்கிட்ட கேட்டா நாங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். ஜீசஸ் அது அவர்கள் சொல்லுவார்கள், நாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவோம். அவங்க மூசஸ் என்று சொல்வார்கள், நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம். அவர்கள் டேவிட் என்று சொல்வார்கள், நாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவோம். யா தாவூத் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழைக்கிறான். அப்ப எங்களுக்குள்ள சிறப்பு உலகத்துல நாங்க குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள், இறுதி நபியை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் அதனால தான் உங்களுக்கு நான் இந்த தௌராத் இறக்கக்குள்ள, நீங்க மூசாவை பின்பற்றக்குள்ள உங்களுக்கு இதே தௌஹீதை தான் நான் சொல்லி தந்தேன். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னேன், முஹம்மது ஒன்று வருவாருன்ட்டு. நீங்க அதை நிராகரிச்சிட்டீங்க. உங்களோட போராமையின் காரணத்தினால், உங்களுடைய சூழ்ச்சியின் காரணத்தினால் நீங்க அவருக்கு சூனியம் செஞ்சீங்க, நீங்க அவருக்கு விஷத்தை கொடுத்தீங்க. நபி அவர்களுடைய சக்கராத்து நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றான், தொண்டையில சிகப்பு நிற அடையாளத்தை நான் கண்டேன். நபி அவர்களுக்கு யஹூதி பெண் கொடுத்த விஷத்தின் தாக்கம் என்று சொன்னார்கள். புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு. நபி அவர்களுடைய வெரி சிம்பிள், ஒரு யூத பெண்மணி நபிக்கு வெறுமான ஆற்றச்சு கொடுத்தாங்க. நபி அவர்கள் அந்த ஆற்றச்சு சாப்பிடக்குள்ள 2 சஹாபாக்கள் முந்திட்டாங்க, ஆன் தி ஸ்பாட் மௌத்தா போயிட்டாங்க. நபி உங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சான், இதுல நஞ்சு இருக்குது, சாப்பிட வேணாம் என்று. நபி அவர்கள் வாயில வச்சுட்டாங்க, அதனுடைய தாக்கம் சக்கராத்தில் வெளியாகிச்சு. யூதர்களோடையும் நபி அவர்கள் அப்படித்தான் நடந்தார்கள், கிறிஸ்தவர்களோடையும் அப்படித்தான் நடந்தார்கள். எல்லாரையும் ஒரு மதீனா ஸ்டேட்ல ஒன்று சேர்க்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செஞ்சார்கள்.
என்ன முயற்சி எடுத்தார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், நாங்கள் மதத்தால் வேற்றுமையாகும். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு. ஜூ யூ ஃபாலோ யுவர் ரிலிஜன், கிறிஸ்டியன்ஸ் யூ ஃபாலோ யுவர் ரிலிஜன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் நாங்கள் அடிக்கடி ஓதுறோம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குற நாங்கள் இல்லை, நாங்கள் வணங்க நீங்கள் இல்லை, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ் இதே தான் சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன். சூரத்துல் பக்ரால எங்களோட மார்க்கத்தில் வல்கட்டாயம் கிடையாது. யாரை மதீனால பிடிச்சு வந்து உட்கார வச்சு கத்திய வச்சு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி அவர்கள் சொன்னது கிடையாது. சஹாபாக்களோட 2 குழந்தைகள் கிறிஸ்டியனிட்ட ஃபாலோ பண்ணினார்கள். நபி அவர்கள் அவர்களுக்கு அந்த வாப்பாக்கு எப்பயுமே மகனை வல்கட்டாயமாக கொண்டு வர பிடிவாதம் பிடிப்பார் தானே வாப்பா. நான் ஹக்கில் இருக்கிற மகனை நீனு வாழ்ந்து, அந்த மகனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை. அப்போதான் அல்லாஹ் இருக்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது, யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்றதுக்கு இந்த மார்க்கம் கிடையாது. சுதந்திரமாக விடுங்க. சுதந்திரமாக எப்படி விடணும்டா, உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா, நீங்க அழகான வார்த்தைகளால அவர்களுக்கு அழைப்பு கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுல சூரத் யூசுஃபுடைய இந்த கடைசியில வந்திருக்கக்கூடிய திருவசனம் அது மிக தெளிவாக இருக்கிறது. குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. உலகத்துக்கு சொல்லுங்க நபியே, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை. அது இலல்லாஹ், நான் அழைக்கிறேன், நான் மட்டுமல்ல, அன வ மன் இத்தபஅனி, என்னை பின்பற்றக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 1 பில்லியன் முஸ்லிம்ஸ், 1.5 பில்லியன் முஸ்லிம்ஸும் அதே வேலை தான் செய்வார்கள். அவர் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், சாதாரண கூலி மூட்டை தூக்கக்கூடிய மனிதராக இருக்கலாம், பெரிய தனவந்தராக இருக்கலாம். யூதனுடைய தோட்டத்தில் வேலை செய்த அலி ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய மருமகன் வீட்டுக்கு வந்தார்கள். எங்க இந்த மருமகனை பேரன்களை காணல, பசி வாப்பா, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, பிள்ளைகளும் அழுது, அதனால பேரர்களையும் ஹசன் ஹுசைனையும் தூக்கி கொண்டு மருமகன் வெளியே போயிட்டார். நபி அவங்க வெளியே போயிட்டு பார்த்தா யூதன் தோட்டத்தில் தண்ணீர் அடிக்கிறார். நபி அவங்க அதுக்கு கண்ணீர் வடிக்கல. ஏண்ட மருமகன் யூதன் தோட்டத்தில் எங்க சரி நான் அப்படி ஹதீஸ் ஒன்று பார்த்தில்ல, ஏண்ட மருமகன் யூதன் தோட்டத்தில் வேலை செய்தார் என்று நபி அவர்கள் கண்ணீர் வடிக்கல. ஆனா அலி ரலியல்லாஹு அவர்கள் கைபரை நோக்கி போக்குள்ள கொடியை தூக்கிட்டு போகிறார்கள். என்னை எதிர்த்து வரக்கூடியவர்களை வெட்டவா என்று கேட்ட நேரத்தில், லா லா அலி, என் அன்பு மருமகனே, அதுக்காக நான் உங்களை அனுப்பல. லா யஹ்தி அல்லாஹ் பிக ரஜுல் வாஹித் கைருல் லக்கும் மின் ஹும்ரின் நஅம். ஒட்டகங்களை பெறுவதை விட ஹிதாயத்து தான் எனக்கு மேலானது. மருமகனுக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தது, யூத தோட்டத்தில் வேலை செய்ய வானான் அல்ல, நீ யூதர்களை உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நீ வெட்டக்கூடாது, அவர்களை தீனுக்கு கொண்டு வரணும், அதுதான் எங்களோட மார்க்கம் என்று சொன்னார்கள். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால, கண்ணியமானவர்களே, நாங்க எப்படி இந்த வீரகோன் கார்டன்ஸ்ல சுத்தி வளைச்சு பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள். கண்டில பலரும் செறிந்து வாழ்கிறோம். பலரோடு சேர்ந்து வாழக்குள்ள எப்படி வாழ வேண்டும் என்று தான் நபி அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா, மீசாக்கு மதீனா, ஒரு யாப்பு, ஒரு அழகான ஒரு திட்டம் ஒன்றை நபி அவர்கள் வகுத்தார்கள். ஆனால் யூதர்கள் அதை நடைமுறைப்படுத்த விடவில்லை. அதை விட்டிருந்தார்கள் என்றால் மதீனா வித்தியாசமான ஒரு ஸ்டேட்டாக இருந்திருக்கும். அதை அவர்கள் அனுமதிக்கல். அவர்கள் அட்டகாசம் செய்து, அநியாயம் செய்து, நபிக்கு நஞ்ச கொடுத்து, நபியை கொலை செய்ய வைத்து, நபியர் திட்டம் போட்டு பல சூழ்ச்சிகள் செய்த காரணத்தினால நபி அவர்கள் முன்னெடுத்து சென்ற அந்த பயணம் ஏலாமல் போச்சு. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுக்கு எவ்வளவு உறவு இருந்துச்சுன்னு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் நீங்க தைரியமா சொல்லலுமா, ஒரு யூதனுடைய, ஒரு கிறிஸ்தவருடைய, ஒரு பௌத்தருடைய வீட்டில் போயிட்டு நாங்கள் இப்படி செய்யலுமான்னு சிந்திச்சு பாருங்க. நபி அவங்க அந்த யூதோட வீட்டுக்கு போறாங்க, போயிட்டு அந்த பையனோட பேசுறாங்க. அந்த 15, 16 வயசு, 17 வயது வந்த ஒரு வாலிபர் அவரோட பேசுறாங்க. அந்த வாலிபருக்கு சொல்றாங்க, மகனே நீ கலிமா சொல்லு ராஜான்னு சொல்றாங்க. அந்த மகன் வாப்பாவை பார்க்கிறார். வாப்பா இஸ் அ ஜூ, அவர் ஒரு ஜூ. அவருக்கு சொல்றார், அத்தி அபுல் காசிம் மகனே, அவர் சொல்றதை நீ ஏற்றுக்கோன்னு சொல்றாங்க. நபி அவங்க இந்த நேரம் தான் ஒரு ஹதீஸை படிச்சு தாராங்க. இன்னல்லாஹ் யுஅய்யிது ஹாத தீன பி ரஜுலின் ஃபாஜிர். சில பாவிகளை கொண்டும் அல்லாஹ் இந்த தீனுக்கு உதவி செய்விப்பான். பாவிகளை கொண்டும் அல்லாஹ்
இந்த தீனுக்கு அவர் உடனே கலிமா சொன்னார். நபி அவங்க சொன்னாங்க, அன்கதஹுல்லாஹு மினன் நார், அல்லாஹ் இவரை நரகத்திலிருந்து பாதுகாத்து விட்டார். கண்ணியமானவர்களே, நாங்கள் நீங்கள் ஒரு சிறந்த தீனை பெற்றிருக்கிறோம். அது மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதுடைய தீன், அந்த மதீனாவுடைய நபி அவர்கள் உண்டாக்கிய அது. நபி அவர்கள் அப்படி செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அது என்னண்டா, எங்களை போல சிறுபான்மை நாடுதான் உலகத்தில் 57 தான் முஸ்லிம் நாடுகள். 200 நாடுகளில் 100 சொச்ச நாடுகள் மைனாரிட்டிஸ். சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி முஸ்லிம்ஸ், இந்தியாவை பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் மைனாரிட்டி முஸ்லிம்ஸ், அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி முஸ்லிம்ஸ். அந்த மைனாரிட்டி ஸ்டேட்டில் முஸ்லிம்கள் எப்படி வாழணும் என்பதை நபி அவர்கள் வாழ்ந்து காட்டி வைத்திருக்கிறார்கள். அது எல்லாத்துக்கும் அடிப்படை மஸ்ஜிதாக இருக்கணும். மஸ்ஜிதில் எப்படி சஃப அணிவகுக்கிறதுல ஒற்றுமை இருக்கிறதோ வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்கணும். சகோதரர்களே, நான் பேச வந்தது அநேகமாக எனக்கு நேரம் இடமளிக்க மாட்டாது. ஜும்மாவுக்கு பிறகும் நான் என்ற டைம் படி 12:41, இன்னும் 12 நிமிஷம் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, நாங்கள் மதீனாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பிலால் ஹபஷால வராங்க, சுஹைப் ரோமி ரோம்ல இருந்து வராங்க, யூரோப்பியன்ல இருந்து வராங்க, சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் ஈரான்ல இருந்து வராங்க, அங்கு தமீமுத்தாரி அவர் ஒரு கிறிஸ்டியனாக வருகிறார், ஸைத் இப்னு ஸஅனா ஒரு அப்துல்லா இப்னு சலாம் யூதராக வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், முஷ்ரிக்கீன்களாக இருந்தவர்கள் மக்காலிருந்து வருகிறார்கள். மதீனா வாசிகள் யகூதிகள் கலந்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்த ஆளும, திறமை, பணிவு, அன்பு, கருணை சுப்ஹானல்லாஹ் உலகத்தை உசுப்பிரிச்சு. மேலான சகோதரர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க மனசுல பதில் சொல்லுங்க. நபி அவர்கள் பத்ர்ல எத்தனை பேரோடு இருந்தாங்க? 313. எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? நபி அவங்க மக்காவை கைப்பற்றக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? 10,000 பேர். அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப 13 வருஷம் மதீனால, மக்கால 8 வருஷம் மதீனால, 8 வருஷம் மதீனால. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 21 வருஷம். நபி அவர்கள் வாழ்ந்தது நபியாக எத்தனை வருஷம்? 23 வருஷம். அப்ப அங்கே 2 வருஷம் தான், 8ல இருந்து 10 வரைக்கும். 10,000 இந்த 8க்கும் 10க்கும் இடையில 1,14,000 எப்படி வந்தது? ஆயுதமா, வெப்பனா, நியூக்ளியரா, பம்பிளாஸ்டா? இல்ல, அன்பு, கருணை, பாசம். இந்த செய்தி உங்களோட ஷப்புக்கு, உங்களோட காசேலுக்கு, உங்களோட பழகக்கூடிய நான் முஸ்லிம்களுக்கு எத்திவைங்க. இது உங்களோட கடமை. பீத்திகா என்ற எங்களோட 6 கிரந்தங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜிஹாதுடைய புத்தகத்தை சிங்களத்தில் அச்சிட்டு இருக்கிறோம். உங்களோட ஃபர்து ஐன் என்று ஜும்மாக்கு பிறகு நான் கொஞ்ச நேரம் பேசுவேன், அதை உங்களுக்கு மஸ்ஜிதுக்கு தருவேன். நீங்க அதை எடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும், பன்சலைக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கணும். எங்களால் முடியுமான மட்டும் கொடுத்திருக்கிறோம். சிலர் படிக்க மாட்டார்கள், சிலர் படிப்பார்கள். ஆனால் அதிகமானவர்கள் படிச்சத்தினாலையும் தான் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார்கள். அது தொடர்ந்து கொண்டு மூக்கு சல்லி போலதான். இஸ்லாமோபியா என்றது புதிய வார்த்தை, எனக்கு தெரியாது. பழைய பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவில் இது இருக்குதான்னு சொல்லி இருக்க மாட்டாது. இஸ்லாமோபியா என்பது அது உலகத்துக்கு புதிதாக அறிமுகப்படுத்த ஒரு வார்த்தை. இந்த இஸ்லாமோபியா 1400 வருஷத்துக்கு முதல் இருந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்க வேண்டாம் என்று தடுத்தார்கள். அந்த நேரத்திலையும் நபி அவங்க குர்ஆன் ஓதக்குள்ள அபூஜஹல் போன்றவர்கள் ரகசியமாக வந்து கேட்பார்கள். அதனால கதவை தட்டினா அல்லாஹ் தஆலா திறக்க வைப்பான். நாங்க மதீனாவுடைய அந்த அமலை மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்றதன் மூலமாக சஹாபாக்கள்ல 2 குலம் இருந்தார்கள், அவுஸ், ஹஸ்ரஜ். ஒரு சில கூற்றின்படி 5 வருஷம், ஒரு சில கூற்றின்படி 105 வருஷம் சண்டை பிடிச்சார்கள். அவங்கள அன்சாரிகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி முஹாஜிரீன்கள் வந்த நேரத்தில் உலகத்திலிருந்து வந்த உடனே அவர்கள் எப்படி யுனைட் ஆகி ஒற்றுமையாக்கினார்கள். அதுதான் எங்களோட தீன், எங்களோட தீனுக்குள்ள சிறப்பு. மேலான சகோதரர்களே, 4 இடங்கள் இருக்கின்றன வேற்றுமையாகிறதுக்கு, ஆனால் ஏராளமான இடங்கள் இருக்கின்றன ஒற்றுமையாகிறதுக்கு. வேற்றுமையாகும் குஃப்ரும் இஸ்லாமும். குஃப்ரும் இஸ்லாமும் தானே வேற்றுமையாகும். அவர் காஃபிர், நான் முஸ்லிம். இதில் ஒரு வேற்றுமை ஒன்று இருக்கும். மனிதன் என்ற படையில் ஒன்றுபடுவோம், ஆனால் இரத்தம் என்ற அடிப்படையில் ஒன்றுபடுவோம், உதவி என்ற அடிப்படையில் ஒன்றுபடுவோம், ஆனால் மதம் என்ற அடிப்படையில் வேற்றுமையாகுவோம். குஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் வேற்றுமை இருக்குது, ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அதனால தான் யா அய்யுல் குல்க யா அய்யுல் காஃபிரூன்,
அல்லாஹ் யா அஹ்லல் கிதாப் என்று சொன்னது போல 12 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா குல் யா அஹ்லல் கிதாப் 6 இடத்திலையும், யா அஹ்லல் கிதாப் 6 இடத்திலையும் 12 இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ஏராளமான இடங்கள்ல யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்கிறான், சில இடங்கள்ல யா அய்யுஹல் காஃபிரூன் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. என்ன வேற்றுமை இருக்குது, மார்க்கத்தில் வேற்றுமை இருக்கிற போல கொள்கையில முஸ்லிம் இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் சிலர் சஹாபாக்களை நிந்திப்பார்கள், சிலர் அத்வைதத்தை போதிப்பார்கள், எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்வார்கள், சிலர் எம்மதமும் சம்மதம் என்றுவார்கள். இப்படிப்பட்ட வேற்றுமைகள் வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி கையாள வேண்டும் என்றதையும் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. மதஹப் ரீதியாக ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி இப்படி வரக்கூடிய வேற்றுமைகளை எப்படி கையாள வேண்டும், இதெல்லாம் வேற்றுமைகள். மார்க்கம் வேறு, மார்க்கம் உண்டு, ஒன்றில் வரக்கூடிய வேற்றுமைகள். அதே நேரத்தில் மனிதனுக்கு சுவாப ரீதியாக வரக்கூடிய வேற்றுமைகள். கண்ணியமானவர்களே, ஒற்றுமையை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுக்கு தான் எங்களோட ஒரு பிரகடனம் இருக்குது 2012. அது த யூனிட்டி வித்தின் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. எங்களுக்கு வேற்றுமைகள் இருக்கு, ஒரு வீட்டுள்ளுக்கு வாப்பாக்கு மானுக்கு வேற்றுமை இருக்கும், ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒரு இமாமுக்கு பின்னுக்கு தொழுவிப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய சிலர் வந்து விட்டார்கள், ரூம்ல அடைச்சு வைத்தார்கள், தண்ணீர் கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் எப்படி நடந்து கொள்ள? என்னையால் இந்த பூமியில ரத்தம் சிந்தக்கூடாது, தொழுக அஹ்சினு மா அஹ்ஸனன் நாஸ் வஜ்தனிபு இஸாஅத்தஹும். இமாம் புகாரி அவர்கள் சஹீல் புகாரில இதை பதிவு செய்கிறார்கள். அது என்ன சொல்கிறார்கள் சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னைய தாக்க எனக்கு அநியாயம் செய்ய ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன ஒருவேளை கொண்டு விடுவார்கள், நீங்க அதுல சேர்ந்து கொள்ளவானா, தொழுக நல்லதுல சேர்ந்துக்கோங்க சொன்னார்கள். தொழுகையில சேர்ந்துக்கோங்க, தீயதை தவிர்த்துக்கோங்க. அஹ்ஸனு மா அஹ்ஸனன் நாஸ், மக்கள் செய்யக்கூடிய நலவுல சேர்ந்து கொள்ளுங்க. வஜ்தனிபு இஸாஅத்தஹும், அவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசம், தீங்கு. வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹா, துனியால பிரச்சனை உண்டாக்கக்கூடியவர்களோட நீங்க சேர வேண்டாம் என்று குர்ஆனும் வலியுறுத்தி சொல்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, இன்று நான் உங்களிடத்தில் முன்வைத்த முக்கியமான ஒரு செய்தி தான் ஹஜ்ஜுடைய மாதம். அதை அடைய போகிறோம். 17ஆம் திகதி நாங்கள் பிறை கண்டுட்டா மிச்சம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மலையுடைய கால சூழலை பார்க்கக்குள்ள தென்படை ஏழுமாக இருந்தாலும் சில நேரம் மேகம் மூடினா தென்படையெல்லாம் போயிடும். 17 தென்பட்டா மிச்ச நல்லம். 27, 28, 29 இந்த 3 நாளும் எங்களுக்கு குர்பான் கொடுக்கலாம் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை 17 தென்படாட்டி எங்களுக்கு 28, 29 மட்டும்தான் குர்பான் கொடுக்கலாம். 30ஆம் திகதி என்பது இந்த வெசாக்குடைய நாள் இல்லாவிட்டாலும் ஃபுல் மூன் போயிடையில எங்களுடைய நாட்டில் ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது, ஸ்லாட்டரிங் இந்த லிக்கபார் எல்லாம் மூடப்படணும் என்பது. அது இன்றைக்கு நேற்று உள்ள பழைய ஆக்ட் ஒன்று. அதனால அது 30க்கு பிறகு எங்களுக்கு சாத்தியம் இல்லை. 27 பெருநாள் வந்தால் 27, 28, 29, 30. அப்ப 30 இல்லை. 28 பெருநாள் வந்தால் 28, 29, 30, 31, 31 இந்த வெசாக் வீக் என்று ஒரு கெசட் அதை தடுத்திருக்கிறது. அப்ப எங்களுக்கு 2 நாள் கிடைக்கிறது சாலிட் 28, 29. இந்த கடமையை சிறப்பாக போட்டோக்களை போட்டு வீடியோக்களை போட்டு பப்ளிக்களை அதை காட்டி இல்லாம பெர்மிட்ஸ் நாங்கள் கொழும்புல ஒரு முனிசிபலோட சென்ற வாரம் ஒரு மஷூரா வச்சிருந்தோம். அதில் எல்லாரும் வந்தார்கள். அவர்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணினீங்கன்னா நாங்கள் இதை கிளீன் பண்றதுல எங்களுக்கு உதவியாக இருக்கலாம். அதுக்காக பப்ளிக்ல அந்நியர்களோட உணர்வுகளை மதிச்சு நடக்கிறது எங்களோட மார்க்கத்தில் முக்கியமான ஒன்று. ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்குள்ள அபூபக்கர் வந்தாங்க, அப்படியே இருந்தாங்க. உமர் வந்தாங்க, அப்படியே இருந்தாங்க. உஸ்மான் வந்தோன்னா கொஞ்சம் உடுப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி காலெல்லாம் உடுப்பு அப்படி கீழே போட்டு நின்றாங்க. ஆயிஷா நான் கேட்டாங்க, இந்த வாப்பா வந்தாங்க அப்படிதான் இருந்தீங்க, உமர் வந்தாங்க அப்படிதான் இருந்தீங்க, இந்த உஸ்மானுக்கு ஏன் நீங்க ஸ்பெஷல் ஒரு கன்சர்ன் சொன்னாங்க. அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் வெக்கப்படக்கூடிய மனிதனை பார்த்து நான் வெக்கப்படக்கூடாதாண்டார். உமர், உண்ட சொர்க்கத்துக்கு போகல, நீ ரோஷமுடையவன் என்றார். நான் உங்கள் மீதா ரோஷம் கொள்வேன், ஏன் நீங்க அப்படி நடந்து கொண்டீங்க? இந்த பிறருடைய ரோஷத்தையும் மதிக்கிறது, பிறருடைய வெக்கத்தை மதிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, நான் இந்த
உங்களோட சேர்ந்து இத்திகாஃப் இருக்கவா? தாராளமாக இருங்கம்மா அப்படி சொல்லிட்டாங்க. நபி அவங்க போயிட்டு வந்து பார்க்குறாங்க. வெளியில் போயிட்டு வந்து பார்க்கல, மஸ்ஜிதில் 9 டென்ட் அடிச்சுக்கிறாங்க. 9 மனைமாரும் டென்ட் அடிச்சுட்டாங்க. 9 பேருக்கு நபி அவங்க அனுமதி கொடுக்கல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே 9 பேரும் டென்ட் அடிச்சுட்டாங்க. இப்போ உண்டு, ஆயிஷா நீங்க மட்டும் இருங்கன்னு சொல்லணும், மற்றவங்க வானான்னு சொல்லணும், இல்லாட்டி எல்லாரும் இருங்கன்னு சொல்லணும். எல்லாரும் இருங்கன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு கஷ்டம், இவங்களுக்கு மட்டும் சொன்னா அவங்களுக்கு கஷ்டம். நபி அவங்க எடுத்த முடிவு என்ன தெரியுமா? நான் இந்த வருஷம் இத்திகாஃப் இருக்கல, போங்க. நான் இருக்கலன்னா டென்ட்டே இல்லை. ஏன்? இதனுடைய அந்த சென்டிமெண்ட்ஸை மதிக்கிறது. இது எங்களோட மார்க்கத்தில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். மேலான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து கொண்ட விதம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து கொண்ட விதம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் நபி அவங்க இத்திகாஃபை விட்ட விதம், மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது. எங்களோட சேர்ந்து பௌத்தர் உண்டு மாடு சாப்பிடலாம், ஆனால் இந்த மார்க்கம் உண்டு வரக்குள்ள அதுக்கு ஒரு ஸ்பெஷலிட்டி ஒன்று இருக்குது. அந்த விவாதத்தில் நாங்கள் போகக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு 28, 29 கிடைச்சாலும் சரி, 27, 28 கிடைச்சாலும் சரி, இந்த சுன்னா முஅக்கதாவை சரியாக நிறைவேற்றி மஸ்ஜிதோடு இணைந்து மஸ்ஜிதுக்கு நாங்கள் நேரம் கொடுத்து ஒரு சிறந்த உம்மத்தாக மாறணும். இந்த மஸ்ஜிதில் 3 இமாம்கள் என்றா, இந்த இமாம்கள் தன்னுடைய தொழில் நேரத்தை போக மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கணும். 12 இருந்து 1 மணி வரைக்கும் தயவு செய்து எல்லாரும் நேரத்தோட வாரத்துக்கு முயற்சி எடுக்கணும். மிச்சம் அதிகமான நான் மஸ்ஜிதுக்கு போக்கல பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ், கொழும்புலெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மங்கோட்டை அந்த வியாபார இடத்துல கூட 3-4 மாடி நிறைஞ்சிடும். நான் கொஞ்சம் சொலங்கி போனாலும் எனக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது ஒரு முக்கியமான அமல். எல்லாரும் இந்த ஃபர்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை ஒற்றுமையாக ஒன்றுபட்டு விட்டு கொடுத்து ஒரு சிறந்த உம்மத்தை உருவாக்க, மஸ்ஜித் பேஸ் ஒரு உம்மத்தை உண்டாக்க அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. கண்ணியமானவர்களே, இறுதியாக இந்த வார்த்தையை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அது என்னண்டா, ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹ் தாலா சொன்ன வார்த்தை, மூசா, ஹாரூன், நீங்கள் மிருதுவாக நடந்துக்கோங்க. கூலா லஹு கௌலன் லஹீனா. எங்களோட தாவாவுடைய எத்திக்ஸ் மிருதுவாக நடக்கிறது, கைண்டாக இருக்குது, பொலைட்டாக இருக்குது. எந்த பாவத்தை கண்டாலும் மக்களை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணினா ஒரு சிறந்த உம்மத்தை உண்டாக்க முடியும். அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த தௌஃபீக் செய்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.